ஜெய்ஷ்வால் அதிரடி, இந்தியா அபார வெற்றி, ஜிம்பாப்வேவை வீழ்த்தி தொடரை கைப்பற்றியது. ஹராரேவில் ஜிம்பாப்வே இந்தியா இடையே நடைபெற்ற 4வது T20 கிரிக்கெட் போட்டியில் இந்திய கேப்டன் கில் டாஸ் வென்று பந்துவீச்சை தேர்வு செய்தார். தொடக்க வீரர்களாக இறங்கிய விஸ்லே மற்றும் மர்மானி கூட்டணி நிதானமாக ரன்களை சேர்த்தனர். அணியின் ஸ்கோர் 63 இருந்தபோது அபிஷேக் சுழலில் சிக்கி 32 ரன்களில் வெளியேறினார் மர்மானி. நிதானமாக ஆடிக்கொண்டிருந்த விஸ்லே சிவம் தூபேவிடம் பரிதாபமாக 25 ரன்களில் தனது விக்கெட்டை பறிகொடுத்தார். தொடர்ந்து வந்த பென்னட் வாஷிங்டன் சுந்தர் பந்தில் ஜெய்ஷ்வாலிடம் கேட்ச் கொடுத்து 9 ரன்களில் வெளியேறியவுடன் களத்தில் இறங்கிய கேப்டன் சிக்கந்தர் ராசா இந்திய பந்துவீச்சின் சுழல் வேகம் என்று பார்க்காமல் எல்லை கோட்டுக்கு பந்தை விரட்டினார். டஃப் கியரில் சென்று கொண்டிருந்த சிக்கந்தரின் வேகத்துக்கு தேஷ்பாண்டே முற்றுப்புள்ளி வைத்தார். 28 பந்துகளில் 46 ரன்கள் எடுத்து கில்லிடம் கேட்ச் கொடுத்து வெளியேறினார். தொடர்ந்து வந்தவர்கள் சோபிக்க தவறியதால் 7 விக்கெட்டுகளை இழந்து 152 ரன்களை மட்டுமே ஜிம்பாப்வே சேர்த்தது. தொடக்க வீரர்களாக இறங்கிய கேப்டன் சுப்மன் கில் ஜெய்ஷ்வால் ஜோடி ஜிம்பாப்வே பந்துவீச்சை தயவு தாட்சியமின்றி அடித்து நொறுக்கினர். ஒரு கட்டத்தில் நாம் பார்ப்பது லைவா இல்லை ஹைலைட்ஸா என்று தோன்றும் அளவிற்கு எப்போது பார்த்தாலும் சிக்ஸரும் பவுண்டரியும் சென்ற வண்ணம் இருந்தன. இந்த ஜோடியை பிரிக்க ஜிம்பாப்வே கேப்டன் செய்த அனைத்து முயற்சிகளும் தோல்வியில் தான் முடிந்தன. இதனால் 16வது ஓவரிலேயே விக்கெட் இழப்பின்றி இந்தியா வெற்றி பெற்றது. ஜெய்ஷ்வால் 53 பந்துகளில் 93 ரன்களும், சுப்மன் கில் 39 பந்துகளில் 58 ரன்களும் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தனர். இதன் மூலம் 5 போட்டிகள் கொண்ட தொடரை 3-1 என்ற கணக்கில் இந்தியா வென்றுள்ளது. ஹிட்மேன் ரோஹித் மற்றும் கிங் கோலி தங்களின் ஓய்வை அறிவித்துள்ள நிலையில் இந்த தொடரை கைப்பற்றியதன் மூலம் இந்திய ரசிகர்களுக்கு நாங்க இருக்கிறோம் என்று உரக்க சொல்வது போல் இருந்தது இவர்களின் ஆட்டம்.